இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குச்சி ஐஸ். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ரஸ்னா பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டேங்கி யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த ரஸ்னாவில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் கிளியராக கொடுத்துருக்கேன். அது நீங்கள் எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் ஏஜென்ட் மாதிரி ஒன்று நமக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பவுடரில் இருக்கும். இப்போ இந்த ரஸ்னா பாக்கெட்டில் உள்ள அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த 2 பாக்கெட்டையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன இந்த பவுடர் ரஸ்னா வந்து இதுதான். கேண்டு கட் பண்ணும்பொழுது நமக்கு லிக்விட் மாதிரி இருக்கும். இந்த லிக்விட் ஏஜென்ட்டு தான் வந்து இந்த ரஸ்னாவோட ஃப்ளேவருக்கு நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த 2 பாக்கெட்டுக்கு வந்து நமக்கு 2.25 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2.25 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் போட சொல்லியிருக்காங்க. 2 கப் அப்படின்றது ரொம்பவே அதிகமான அளவு அப்படின்றதால நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து சுகர் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நான் 3/4 கப் அளவுக்கு இதில் சர்க்கரை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து வடிகட்டி வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரஸ்னா வந்து நம்ம டைரெக்டாக ரஸ்னா மாதிரி குடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி. இந்த பாட்டிலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போல்லாம் வந்து ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அப்போல்லாம் இதிலிருந்து 1 கப் அளவுக்கு இந்த ரஸ்னா லிக்விடை எடுத்துட்டு 1 கப்புக்கு நம்ம 3 கப் அளவுக்கு ரஸ்னா வந்து பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக வந்து இந்த லிக்விட் ரஸ்னாவை நம்ம டைரெக்டாக வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்க முடியாது. இது வந்து ரொம்பவே புளிப்பாகவும் ரொம்பவே இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 கப் அளவு ரஸ்னாக்கு 3 கிளாஸ் அளவுக்கு, அதாவது 1 கிளாஸ் ரஸ்னாவில் நம்ம 3 கிளாஸ் ரஸ்னா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 1 கிளாஸ் ரஸ்னா ஊற்றிட்டு அதை வச்சு 3ஆக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை எப்படி வந்து ஐஸ்கிரீமாக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க பேலன்ஸில் இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஐஸ் கப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஐஸ் கப் ட்ரேயில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு ரஸ்னா வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி குச்சி ஐஸ் மோல்டு நமக்கு வந்து கடையில் கிடைக்கும். அதில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து சூப்பரான ஆரஞ்சு குச்சி ஐஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். இது சாப்பிட்றதுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர் ஐஸ்கிரீமாகவே தான் இருந்தது. இதே மெத்தடை ஒரிஜினல் ஆரஞ்சு ஜூஸ்லேயும் பண்ணலாம். நம்ம எந்த மெத்தடில் என்ன ஃப்ளேவரில் வேணும்னாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.